ஓகே, இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா, நடந்து முடிஞ்ச குரூப் 4 2025 கொஷின் வெயிட்டேஜ் எப்படி இருக்குது, பொதுத்தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் மேக்ஸ் மூணுலேயும் சிலபஸில் சொன்ன மாதிரியே கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களா, இல்லை பேட்டர்னில் வேரியன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்ததும் பொதுத்தமிழ் பார்த்துருவோம். பொதுத்தமிழில் பார்த்தீங்கன்னா இலக்கணத்தில் 25 கொஷின் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க சிலபஸில். அதே மாதிரி 25 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அடுத்து சொல்லகராதியில் பாருங்கள், சொல்லகராதியில் 15 கொஷின்ஸ் கேட்பேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் 20 கொஷின்ஸ் கேட்டாங்க. சொல்லகராதியில் என்னென்னலாம் வரும் பார்த்தீங்கன்னா, ஓரெழுத்து ஒரு மொழி, இணைப்புச் சொற்கள், இது எல்லாமே சொல்லகராதியில் வரும். அடுத்து எழுதும் திறன். எழுதும் திறன்னு பார்த்தீங்கன்னா திணைமரபு, இளமை பெயர்கள் கேட்பாங்க, ஒளிமரபு, நிறுத்தற் குறியீடுகளுமே இதில் தான் வரும். அவங்க நிறுத்தற் குறியீடு கேட்டிருந்தாங்க இல்லையா, ஆசிரியர்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு, அதை பற்றி கேட்டிருந்தாங்க. அண்ட் திணை மரபுமே கேட்டிருந்தாங்க இல்லையா, முதலையோட குட்டியோட பேர் என்ன, அது எப்படி அழைக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அடுத்து கலைச்சொற்கள். கலைச்சொற்கள் ரொம்பவே டஃப்பாக இருந்துச்சு. என்ன பண்ணுறது, நம்ம படித்து தான் ஆகணும், சோர்ஸ் தேடி தேடி படிக்கணும். 10 கேட்பேன்னு சொல்லியிருந்தாங்க, பட் 11 கேட்டிருந்தாங்க. அடுத்து வாசித்து புரிந்து கொள்ளும் திறன். 2 பத்தி கொடுத்து நம்மக்கிட்ட ஆன்சர் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா, வஉசி பற்றியும் கலைஞரின் கனவு இல்லம் பற்றியும் 2 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. எளிய மொழி பெயர்த்தல், அதுவுமே கலைச்சொற்களோட தான். மொத்தத்தில் பார்த்தோம்னா கலைச்சொற்களில் 10, எளிய மொழி பெயர்த்தலில் 5, இதெல்லாம் சேர்ந்து 15 கலைச்சொற்கள் வரும். அடுத்து இலக்கியம். இலக்கியம்னு போனால் என்ன, 15 கொஷின்ஸ் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் 13 கொஷின்ஸ் தான் அதில் கேட்டிருந்தாங்க. ஸோ ஓவராலாக பாருங்கள், 100 டேலி ஆயிடுச்சா. இப்போ இதுதான் இவங்களோட கொஷின் வெயிட்டேஜ் பேட்டர்னாக இருந்திருக்கு. அண்ட் இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது 100க்கு 100 வந்துருச்சுங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ். ஜென்ரல் ஸ்டடீஸில் எவ்வளோ கேட்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. சயின்ஸில் 5 கேட்பேன்னு சொல்லியிருந்தாங்க, கொஞ்சம் கூட மாறாமல் 5 அப்படியே கேட்டுட்டாங்க. அடுத்து ஜியாகிரஃபி 5 கேட்பேன்னு சொல்லியிருந்தாங்க, 4 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க இல்லையா ஜியாகிரஃபியிலேருந்து. ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியாவில் 10 கொஷின் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் 4 கொஷின் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர்லேயே கேட்டாங்க. பட் 9 கொஷின் ஐஎன்எம்லேருந்து வந்துச்சு. நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க இல்லையா ஐஎன்எம்லேருந்து, அதுதான் பாருங்கள், 9 கொஷின்ஸ் மட்டுமே ஐஎன்எம்லேருந்து வந்துருந்துச்சு. அது போக 4 கொஷின் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியாவிலேருந்து கேட்டிருந்தாங்க. பாலிட்டி த இன்டிஸ்பென்சிபிள் பார்ட்னு சொல்லலாம். பாலிட்டி வந்துட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப இன்டிஸ்பென்சிபிள் பார்ட்ஸ். இந்த ஆர்டிகல்ஸ் அண்ட் பார்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அப்போ இதில் எவ்வளோ கேட்குறேன்னு சொல்லியிருந்தாங்க, 15 கேட்குறேன்னு சொன்ன இடத்துல 13 தான் கேட்டிருந்தாங்க. அடுத்து இந்தியன் எக்கானமி. த மோர் வெயிட்டேஜ் இஸ் கிவன் டு இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிகார்டிங் தமிழ்நாடுவா. இது ரெண்டுலேயுமே எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். பாருங்கள், இந்தியன் எக்கானமியில் மட்டுமே 6 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்தியன் எக்கானமியில். இந்த இந்தியன் எக்கானமி நீங்கள் எங்கே படிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் எக்கானமி எங்கே படிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 11th புக்கில் நல்லாவே நம்ம படிக்கலாம். நிறைய டாபிக்ஸ், ஒரு 5 லெசன்ஸ் முக்கியமான டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்து 9 கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க இல்லையா, அந்த 9 கொஷின்ஸ் எதில் கேட்டிருப்பாங்க, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு தான் கேட்டிருக்காங்க. அப்போது இந்த வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கிறத பொறுத்து நம்ம கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கணும். அடுத்து ஹிஸ்ட்ரி கல்ச்சர் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, அதில் 20 கொஷின் கேட்குன்னு சொல்லியிருந்த இடத்துல 18 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்குமே இந்த ஃபிசியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு ஜியாகிரஃபியில் வருது இல்லையா, அதெல்லாம் இதோட ஆட் ஆகிக்கும், அதையும் நம்ம படிக்கணும். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 7 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 7 கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஈவனாக அதையும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கணும். 75 பேலன்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கோயிங் ஆன் டு ஆப்டிடியூட். ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு சம்ஸ் பார்க்க. பட் த ஸ்டெப்ஸ் வந்து ரொம்பவே போயிட்டு இருந்தனால டைம் ரொம்ப கன்சியூமிங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் ப்ராபபிலிட்டியில் ஒரு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க இல்லையா. அடுத்து ஆவரேஜ் சம் ஒன்று கேட்டிருந்தாங்க. சிம்பிளிஃபிகேஷன் கொஞ்சம் கன்சிடரபிளாக தான் இருந்துச்சு, பட் டைம் ரொம்ப கன்சியூமிங்காக இருந்துச்சு. எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அல்ஜிப்ராஸ் வச்சு கேட்டிருந்தாங்க. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் 3 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அண்ட் ஏரியாவில் 1, ஏபிஜிபி அர்த்தமேட்டிக் ப்ரோக்ரஷனில் 1, பர்சன்டேஜில் 2 கொஷின்ஸு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 1, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 1, டைம் அண்ட் ஒர்க்கில் 1. ஓவராலாக 18 கொஷின். 15 கேட்குறேன்னு சொன்ன இடத்துல 18 கொஷின்ஸ் கேட்டு முடிச்சிருக்காங்க. அப்போது இந்த வெயிட்டேஜ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். இதை பார்த்துட்டு எந்தெந்த டாப்பிக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் நம்ம கொடுக்கணும், எதை நம்ம அவாய்ட் பண்ணணும்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அதை தெரிஞ்சதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கணும். அண்ட் இதிலே பிரித்து கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஆப்டிடியூடை 2ஆக பிரிச்சுருந்தாங்க.
ஆப்டிடியூட் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங்னு சொல்லிட்டு. அப்போ ரீசனிங்கில் பாருங்கள், ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங் 2 கேட்டிருந்தாங்களா, அதில் ரெண்டுக்கும் 5 நம்பர்ஸ் கேப் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். வைல் கால்குலேட்டிங் ஐ வாஸ் சி தட். அடுத்து கோடிங் அண்ட் டீகோடிங் அதில் ஒன்று கேட்டிருந்தாங்க. டைஸ்லேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. டைஸ் கொஷினுமே ஈஸியாக தான் இருந்துச்சு. அடுத்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஏபி, அதுக்கு ஆன்சர் வந்துட்டு 38 சம்திங் ஹெச்னு என்னமோ வந்துச்சு. அடுத்து இன்சர்ட்டிங் த மிஸ்ஸிங் கேரக்டர் ஒன்று கேட்டிருந்தாங்க. அண்ட் நம்பர் சீரீஸ்லேருந்து 7 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. எடுத்துக்கோங்க, நம்பர் சீரீஸிலிருந்து தான் அதிகமான வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் சீரீஸை கண்டிப்பாக பார்க்கணும். ப்ராக்டிஸ் டெய்லி ஒரு 1 to 2 ஹவர்ஸ் மேக்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா 2 to 3 மந்த்ஸ்க்குள்ளே நம்மளால் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போது டோட்டலாக 10 ரீசனிங்கில் கேட்டிருக்காங்க. அண்ட் அவ்வளோதான். இதில் எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்துருந்தாங்க, எவ்வளோ கொஷின்ஸு, ஆஸ் பர் சிலபஸ் என்ன கேட்டிருந்தது என்னன்னு தெரிஞ்சாச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கோங்க. அண்ட் ஓவரால் அவ்வளோதான். தேங்க்யூ. இந்த வீடியோ வேணால் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.